விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2.5 ஏக்கர் தோட்டங்க. அந்த 2.5 ஏக்கர் தோட்டத்தினுடைய குபேர் மூலையில் தான் நம்ம இருக்கிறோங்க. குபேர் மூலையிலிருந்து இப்போ வடக்கு திசையில் ஒரு 50 அடி தள்ளி கிணறு இருக்குதுங்க. குபேர மூலையிலிருந்து வடக்கு திசையில் 50 அடி தூரத்தில் கிணறு அமைச்சிருக்குது. கிணத்தை பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ கிணறு பார்த்துட்டிங்க. ஒரு தனி கிணறுங்க, தனி போருங்க, 7.5 HP சர்வீஸுங்க, எல்லாமே தனிப்பட்ட முறையில். இப்போ பார்த்திங்கன்னா தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறீங்க. ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் வராது. அதே போல் இந்த தோட்டத்துக்கு 170 மரம் தென்னை மரம் இருக்குதுங்க. அதாவது சின்னது பெருசுன்னு சொல்லி எல்லாம் கலந்து ஒரு 170 மரம் இருக்குது. அதுபோக தண்ணி சோர்ஸுக்கு கிணறு போர் சொன்னாங்களா தனிப்பட்ட முறையில். அப்புறம் எல்பிபி தண்ணி பாய்ங்கிறதுக்கு காடு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் வச்சுக்கிறாங்க. ட்ரிப்பு போட்டு விட்ருக்குறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பராமரிப்பு இல்லை. இந்த தோட்டத்தினோட தெற்கு திசையில் இது பக்கத்து காடு நீங்கள் பார்க்குறது பட்டுப்பூச்சி தலை போட்டுருக்குறாங்க. இதிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேருங்க. இது கிராஸில் எதுவும் இல்லை. தோட்டப்போ நீங்கள் பார்க்குறது அந்த நான் பார்க்குற 2.5 ஏக்கரானுடைய காட்சி பார்க்குறீங்க. உள்ளே குச்சிக்கிழங்கு போட்டுக்கிறாங்க. மர வகைகள்லாம் இருக்குது. சரியான முறையில் பராமரிப்பு இல்லை. நாம் இப்போ குபேர மூலையிலிருந்து அக்னி மூலை திசை நோக்கி போயிட்டுருக்குறோம். மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. ஒரே சீன்ற மாதிரி இருக்குதுங்க, நடக்க முடியல. காட்டுக்குள்ளேயே போயிடலாங்களா? இப்போ பார்த்திங்கன்னா தெற்கோட்டில் பொலி நான் நிற்கிறது கல்லுக்கட்டு பொலி. இந்த பொலி வரைக்கும் எல்லாமே ட்ரிப்பு தான் போட்டுக்கிறாங்க. இந்த புல்லெல்லாம் பிடுங்காமல் எல்லாம் பராமரிப்பு இல்லை. காடெல்லாம் வடக்கு செருவு காடுங்க, செம்மண் பூமிங்க. தோட்டத்தில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இதுக்கு தட வசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலேருந்து ஒரு 500 அடி தூரத்துக்கு ரெக்கார்டில் 12 அடிங்க. ஆனால் புழக்கத்தில் 16 அடியாட்டம் வருது. லாரி போகிற அளவுக்கு தட வசதி நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த தோட்டத்தினோட அக்னி மூலைக்கு வந்துட்டேங்க. இதாங்க இந்த தோட்டத்தினோட அக்னி மூலை. குபேர மூலையும் பார்த்தோம், அக்னி மூலையும் பார்த்தோம். எதுவும் கட்டாகலை. இப்போ நீங்கள் அக்னி மூலையிலேருந்து குபேர மூலையை மேற்கு திசையை நோக்கி பார்த்துட்ருக்குறீங்க. இந்த தென்னை மரம் லைன் இருக்குது பாருங்க. இந்த பெரிய தென்னை மரம் எல்லாம் அதுக்கு சேர்ந்தது தான். இப்போ அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு பார்க்குறோம். இந்த தென்னை மரம் மறைச்சிருச்சு, போக காட்டுறேன். இங்கேருந்து காட்டினோடைய வியூ பாருங்கள். இது ஒரே நேருங்க ஜலமூலைக்கு. காடு கிராஸெல்லாம் எதுவும் வரலைங்க, எல்லாம் நேருக்கு நேராக தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்ல காலமாக போய்க்கலாம்.
இந்த காட்டுக்கு பொலியில் போயிட்டுருக்குறேன். நீங்கள் இது பக்கத்து காடு பார்த்துட்ருக்குறீங்க. பக்கத்து காட்டிலலாம் கரும்பு போட்டு சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. மண் பாருங்களா, செம்மண். மண்ணெல்லாம் அருமையான மண்ணுங்க. மண்ணை குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் தண்ணி ஏரியா தாங்க. எல்லாம் சுற்றி வர வந்து தோட்டம் தோப்பு எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே பசுமையாக இருக்குது. ஏரியா சொல்ல மறந்துட்டேன்னா, ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் ஒத்தக்குதிரையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரங்க. கவுந்தப்பாடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரங்க. பாருங்க, இதை பொலி எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டிருக்குறாங்க. தென்னை மரம் 170 மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். சின்னது பெருசெல்லாம் கலந்து. இந்த பெரிய மரம் எல்லாமே இவங்களுக்கு சேர்ந்தது தாங்க, இந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இந்த 16 அடி, அதாவது இந்த 12 அடி தடம் வந்து இந்த காட்டுக்கு வந்து இந்த காட்டினோட அதாவது பேஸு ரோடு தடத்து பேஸ் எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடியாட்ட வருங்க. இப்போ இந்த காட்டினோட ஜாமூல பகுதிங்க. இது ஒரு குட்டை மாதிரி போர் தண்ணி இதில் விட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதாங்க தான் போருக்கு பாருங்க, ஜலமூலையிலே போட்டுக்கிறாங்க. தெரியுதுங்களா? பாருங்க, போர் ஓடிட்டுருக்குது. ஜலமூலையிலே போர் லாஸ்ட்டு படி. இந்த குட்டை வந்து தண்ணி விட்டு குட்டை கட்டுறக்காக குழி பறித்து வச்சுக்கிறாங்க. இந்த குட்டை கட்டில், அந்த தொட்டி கட்டில், அதாவது தொட்டி கட்டுறக்காக குட்டை பறிச்சிருக்கிறாங்க. இன்னும் செவுறு வச்சு கட்டி தொட்டி கட்டலை. நாம் வாங்குறவங்க பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இதிலிருந்து அக்னிமூலைக்கு ஒரே நேர். இது கிராஸ் சாலையில் நல்லா சச்சாதரமாக வந்துடுதுங்க. காடு நல்ல செம்மண் பூமிங்க. காட்டில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து காட்டினோட வாயு மூலை பகுதியை பார்த்துட்ருக்குறேங்க. பாருங்கள், இந்த தடம் தான் புழக்கத்தில் ஒரு 16 அடி தளத்து காட்ட எச்சாவே இருக்குது. நான் ரெக்கார்டில் 12 அடி தளம் தான் வருது. இந்த தளத்து பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300 அடியாட்டு வருதுங்க. காடு வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. வாயு மூலை பகுதியில் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்காரர் வீடு சும்மா ஓட்டு வீடு மாதிரி போட்டு கட்டி இருக்கிறாங்க. பெரிய வீட்டில் இன்னும் இல்லை. தென்னை மரம்லாம் பாருங்க, பெரிய மரம் பெருசு சின்னது நல்லா கலந்து வச்சுக்கிறாங்க. பெரிய மரமெல்லாம் வயசாகிடுச்சுன்னா சின்ன மரம் கைக்கு வந்துடுங்க. அந்த கண்டிஷனில் வச்சுருக்குறாங்க. மாட்டு சோளம், பட்டுப்பூச்சி தலை, பூச்சிக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லாமே தான் இருக்குது. பாக்கு மரம் வச்சுக்கிறாங்க. தென்னை மரம்லாம் பாருங்கள், நல்லா அடிமரம்லாம் நல்லா தரமாக இருக்குது. பராமரிப்பு நல்ல முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். இல்லை பக்கத்தில் அந்த தோட்டத்தில் வந்து குடித்தாமல் இருக்கிறாங்க. இதாங்க வாயு மூலையில் அந்த வீடு ஓட்டு வீடு போட்டு அதுக்கு குடித்தனம் இருக்கிறாங்க. அதில் சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. மாடுகள் நல்லா வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதாங்க தோட்டத்தோட அமைப்பு. வாயு மூலையும் கட்டாகல. வாயு மூலையும் கட்டாகல. அதுவும் நல்லா இருக்குது. இந்த வீட்டினுடைய கடைசி செவுறு தான் வாயு மூலை. இதுதான் வாயுமூலை பகுதி. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எந்த குறையும் இல்லைங்க. இந்த தோட்டம் வந்து இந்த தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல.
நன்றி, வணக்கம்.